ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா காலத்துல, பாட்டி காலத்துல, தாத்தா காலத்துல அந்த மாரி இதுல வந்து 4 சென்ட்ல, 5 சென்ட்ல வீடு கட்டியிருக்கேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு வந்து யாருமே ரொம்ப ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஆனா, வருங்காலத்துல பார்த்தீங்கன்னா, 2 சென்ட்ல, 3 சென்ட்ல இந்த மாரி வந்து வீடு தான் நம்ம நெறைய பார்த்துருப்போம். ஆனா, இப்ப நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, 4 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி டவுன் ஃபுல்லா நம்மளுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், டபுள் கார் பார்க்கிங்கோட போர்வெல் ஃபெசிலிட்டி. அதுவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் ஃபேசிங் சைடுல இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 35 அடி ரோடு ஃபேஸவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக லேண்ட் ஏரியா 4 சென்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் ஸ்டோரியாக டவுன் ஃபுல்லாக நமக்கு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சாண்டில், ஆரஞ்சு, ப்ரௌன் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் ரெடி பண்ணியிருந்தாலோ பார்க்குறக்கே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக இவங்க கொடுத்துருக்க 2 மெட்டல் கேட் அண்டு 1 வேக்கட் கேட் தாங்க. டபுள் கேட் வந்து கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். வெக்கெட் கேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வீடோட ரொம்ப ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா 17க்கு 24. வாலுக்குலாமே ஹெவியான க்ளோசி பென்ஸில் செராமிடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்து மேலே சீலிங் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே செக்கு டைப்பில் மேட் ஃபினிஷில் வெட்டிஃபைட் ஸ்டே பண்ணி கொடுத்து இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல் வாட்டர் சம் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை தாராளமாக 2 ஆள் சுற்றிட்டு அளவுக்கு இந்த வீடோட செட்பேக்கரையை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீடோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கப்பா சைட்டுக்கு வாஸ்துக்காக மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒன்று அங்கே வந்து பூஜை ரூம் இருக்கணும் அப்படின்னு வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து பூஜை ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 கடப்பாக்கள் உள்ள சின்னதாக வச்சு அதுக்கு மேலே நம்ம லைட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட ரொம்ப சூப்பரான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 17க்கு 16. ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபென்ஸில் செராமிடைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் ஸ்டிப்லைட் ஸ்பாட்டை நிறைய பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க டீ யூனிட் தாங்க. இந்த டீ யூனிட் பார்த்தீங்கன்னா எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா விக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கீழே உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கோட சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பாட்லைட் வந்து அழகாக மேலே பார்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துருக்கிற அக்னி முடியல கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. டைனிங் ஹாலில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டேப் வந்து பாட் டைப்பில் வந்து ரெடி பண்ணி கொடுத்து அதில் கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற கலரில் கிரே கலர் காம்பினேஷனில் மாடர்ன் கிச்சன், மசாலா டேப், லேப் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டேப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக டோரோட உங்களுக்கு வந்து வித் கிளாஸோட ஸ்டோரேஜ் பொசிஷன் உள்ள நிறைய கடப்பாக்கள்லாம் வச்சு தந்திருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஹால் அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற குபைர மாடலில் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூம்ல வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் கேட்ச் பண்ணி அதில் கிரே பிளஸ் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் ஒரு ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு வந்து கிரே ப்ளஸ் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க.
எல் டைப்பில் வந்து வார்ட்ரோப் ப்ளஸ் கபோர்ட் ஒர்க் வந்து வித் மிரரோட ப்ரௌன் கலர் காம்பினேஷனாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனுக்கு நமக்கு இங்கே தனியாகவே நம்மளுக்கு ஸ்பேஷியஸ் ஏரியா நிறையவே கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன், அவுட்டர் பைப் லைன் அண்ட் உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் கூட எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்ம வீடு கரையை முடிச்சு பண்ணி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் கிழமை பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி பில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து ஃப்ளோர் கிழமை மேட் பில்ஸில் 25 டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க போகிறது இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 3 பெட்ரூம்ஸும் வந்து செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் வந்து நம்மளுக்கு வந்து உடன் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒன்ஸே வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி பார்த்த உடனே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு 3 சே வால்லே வந்து லைட் சாண்டல் கலரில் வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ஒரு சே வாலில் வந்து பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் நம்ம கரையை முடிச்ச பண்ணி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் பில்ஸில் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வாலுக்குலாமே செக்கு டைப்பில் ஹெவியான க்ளோசி பில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கொள்ளி வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் அதே மாதிரி தாங்க ரெடிமேட் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூமில் 2 சே வாலில் வந்து லைட் சாண்டல் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சே வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சாண்டல் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைன் கேட்ச் பண்ணி அதில் நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்டோட சமையல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து லேப் பிளஸ் கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக வித் மிரரோட வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸே வாலில் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வச்சு நம்ம இதில் திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமும் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸை நம்ம வீடு கரையை முடிச்சு பண்ணி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே சேம் அதே தாங்க மேட் பில்ஸில் வெட்டிவேட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ளோசி பில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம மேலே டெரஸ் போகிற முன்னாடி இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு திரும்பினா இந்த சைடில் இருக்க செட் பேக் ஏரியாலேருந்து நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்தியன் டைப்பில் க்ளோஸ் செட் மாட்டி தந்திருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றி செட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே டெரகோட்டா பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்காக இந்த வீட அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கர்ஸில் உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே டெரகோட்டா பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து சால்ட்டும் இருக்கும். சின்ன பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் வீரப்பாண்டி பிரிவில் ஒரு சூப்பரான ஏரியாவில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் மருத்துவ சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.